ஹலோ கைஸ், இன்னைக்கு த பாசிபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் அனிமேவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்க பார்க்கலையா, மறக்காம செக் அவுட் பண்றேங்க. ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே பர்சனோட வாய்ஸ் ஓவர் தான் நம்மளுக்கு கேக்குது. லேண்ட் ஆஃப் பர்கோலியா அதோட ரூமர்ஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா புதுசா மேஜிக்கல் டிவைஸை வச்சு அவங்க சீவேஜஸை கிளீன் பண்றாங்க. அது ஒன்றே இல்லாம இப்போ அவங்க சிடோனியா இதையும் ரீச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பியை வச்சிருக்கு. இந்த பியூரிஃபிகேஷன் மேஜிக் வச்சு அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு தெரியுமா? அதுக்கு வந்து ஏதோ பேட்டன்ட் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்களா. அதே மாதிரி இந்த லைட் மேஜிக் இது வந்து கடவுளால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா போயும் அந்த பியூரிஃபிகேஷன் மேஜிக் அது அசிங்கமா சீவேஜஸ் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. அதனால நீங்க தான் ஏதாச்சும் ஒன்று மாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா யாரு வந்து இந்த பியூரிஃபிகேஷன் டிவைஸை உருவாக்குனாங்களோ அவங்கள பத்தி இவரு சொல்ல பாக்குறாரு. இருந்தாலும் அங்க அவரு ஒத்துக்கல. போப்ப பத்தியும் அவர் வந்து சொல்றாரு. இருந்தாலும் அங்க வந்து அவரு அவளைக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல. இப்போ என்ன, அவர் வந்து ரீகால் பண்ற அந்த விஷயம் அதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னா நாங்க வந்து உங்களை தடுக்க போதில்ல. இந்த சைடு அதே மாதிரி தாங்க ஹீரோவும் சொல்றான், நம்ம பண்றது என்ன சரிதானா மிஸ்டர் தாக்கமி, நீங்க ஒன்னும் இதுக்கு கவலைப்பட வேணாம். நம்ம வந்து சர்ச்சுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் ஒன்னும் போகல. ஆனா தாக்கமி, நீங்க வந்து வில்லேஜ் சைட்ல இருந்து வந்தனால உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால டிவைன் லைட் அந்த ரிலீஜியஸை தாண்டி இன்னொன்னு இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா சர்ச் ஆஃப் கிரியேஷன் அதை பத்தி தானே நீங்க பேசுறீங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு வந்து இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சர்ச் ஆஃப் கிரியேஷன்ல இந்த காடஸ் நோலன் அவங்கள வர்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே டிவைன் லைட் அவங்க வந்து யாரை வர்ஷிப் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. அதனால நான் என்ன நம்புறேன்னா அது அனாதான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பர்குலாவை பொறுத்த வரைக்கும் இங்க ரிலீஜியஸை வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நிறைய பேர் எதை நம்புறாங்கன்னா சர்ச் ஆஃப் கிரியேஷன் இதை தான் நம்புறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. சர்ச் ஆஃப் கிரியேஷன் அந்த பிரீஸ்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெக்வர் மேஜிக் அது ஒரு அப்ரிசியேஷன் ஷோவோட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போனா இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அதுல இருக்க பிரீஸ்ட் அதிகமா நல்லா வசூல் பண்றாங்க. அதுல இருந்தா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்பதான் தாக்கமிய ஒரு விஷயத்த சொல்றான். சர்ச் ஆஃப் டிவைன் லைட் தான் இந்த ஹோலி எம்பையர் ஆஃப் ஷிடோனியா இதுக்கு ஒரு முட்டை கொடுக்கற மாதிரி வந்து நான் வந்து உங்களை இதுக்கு இங்க இன்வைட் பண்ணனா அதுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்டுக்கான காரணம் இருக்கு. என்ன விஷயம் அதை வந்து சொல்லுங்க. நீங்க உருவாக்குன அந்த டாய்லெட்டுக்கான பியூரிஃபிகேஷன் டிவைஸ் அதுவும் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இது எல்லாத்தையுமே லார்ட் மார்க்கஸ் வந்து பார்த்தாரு. அவருக்கு இது மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. அதனால அவர் வந்து உங்களை பார்க்க ஆசைப்படுறாராம். என்னது என்னையா? ஆமா, ஆனா நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஒத்துக்கலனா எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் நீங்க மனசை வச்சா கண்டிப்பா அங்க வர முடியும் உங்களால. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த அங்க வந்து அவன் சொல்றான். கேபிட்டல்ல இருக்க அவரே கூப்பிட்டுருக்காரு. அதுக்கும் மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அவரு தான் காப்பாத்துற மாதிரி இருக்கு. அதனால நான் கண்டிப்பா அங்க போற மாதிரி தான் இருக்கும். ஆமா, நீங்க வந்து அதை ரெஃப்யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படி பண்ணிட்டா தப்பாயிடும். அதே மாதிரி நீங்களும் என் கூட வரணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்தையே சொன்னேன். ஓ அப்படியா? அப்பனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஃபுட்டு மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம மாஸ்டர்ஸ் குதிரையை வச்சு போனா ஒரு 7 நாள் அந்த மாதிரி தான் ஏதோ ஆகும். சரி அப்படின்னா நான் வீட்டு வேலையை இப்பயே பாத்துக்கிறேன். தாக்கமியும் இப்பதான் சொல்றான். நான் வந்து யோசிச்சேன், உங்களுக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து உருவாக்கலான்னு. என்னது புதுசா? ஆமா, பெப்பெக் வந்து எனக்கு ஒரு டார்க் எலமெண்டல் மேஜிக் ஸ்டோனை கொடுத்தாரு. அது வழியா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல துணியை உருவாக்க முடியும். அது காம்பேக்ட்ல உங்களுக்கு உதவி பண்ணும். இருக்கிற கெட்ட ஆளுங்க கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவும் முடியும். சீன்ல அங்க வந்து சமையலுக்காக அவ பொருளை வாங்குவாளா, அங்க அப்படியே அவ யோசிக்கிறா. தாக்கமி வந்து உண்மையிலேயே நல்லவரு. அதே மாதிரி அவரை விட நம்மளதான் ரொம்ப உயர்த்தி யோசிக்கிறாரு. அது கரெக்ட் தான். ஏன்னா அவரு ரொம்ப டேலண்டடா இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு நிறையவே திறமையும் இருக்கு ப்ரொடக்ஷன்ல. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை பார்க்கும் போது ஏதோ வேற மாதிரி போற மாதிரி இருக்கே ரூட்டு. இல்ல அப்படிலாம் இல்ல, அங்க பிளாக் பஃபலோ இருக்கு, நான் அங்க போய் பாக்குறேன். எனக்கு தெரியுது லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீன்ல அவன் காட் கிட்ட ப்ரே பண்ண அங்க காடஸையும் மீட் பண்றான். என்ன தாக்கமி, நீ வந்து அந்த டிராவலை பத்தி தானே கேட்க வந்திருக்க? அதாவது சேஃபான ஜேர்னி இருக்கணும்னு. இல்ல நான் வந்ததுக்கான காரணம் சில பல கொஸ்டின் நான் கேட்கறதுக்கு தான் வந்தேன். இந்த டிவைன் லைட் ஆஃப் சர்ச் அதுல இருக்க ஹேனட் அவங்களும் ஒரு காடஸ் தானே. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள வந்து பிரிச்சு வச்சிருக்காங்களா? அது உனக்கு போக போக உனக்கு புரியும். அதனால இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாத. என்னது போக போக புரியுமா? ரொம்ப கியூரியஸா இருக்க போல. இல்ல சிடோனியால இருந்து நிறையவே இன்டர்ஃபியரன்ஸ் எனக்கு வருது. அதுக்கு காரணம் உங்களோட பிளெஸிங் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதனால தானோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இல்ல, நீ மில்காட்ல இருக்கிறதுக்கு காரணமே சிடோனியா தான். அதே மாதிரி இது என்னோட பிளெஸிங்க்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அங்க தாக்கமியும் மத்த ஹீரோஸை பத்தி கேட்கறான். ஏன்னா சிடோனியால அவங்கள வேற சமன் பண்ணிருக்காங்களாம். நான் இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. சிடோனியால நம்ம ஹீரோவா அனுப்பப்பட்ட டைம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா. இன்னமும் சிடோனியாவோட ஹீரோஸை அவங்க சமனே பண்ணல. அது இன்னமும் 2-3 மாசம் கழிச்சு தான் அங்க சமன் பண்ற மாதிரியே இருக்குமா.
அப்போனா நீங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்ன அனுப்பியிருக்கீங்களா? ஆனா மத்த விஷயத்த அங்க கேட்கலான்னு வரான். அதுக்குள்ள டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு ஸ்வீட்டை கொண்டு வா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க வந்து இன்னமும் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரை கொடுக்கவே இல்லையே. நான் உங்க மண்டையிலே அடிக்க, இதனால அவன் அப்படியே வெளியில வந்துடுறான். நான் எதிர்பார்க்கல, நான் கேட்டதுக்கான பதில அவங்க கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களுக்கு வந்து துணியை அவன் ரெடி பண்ணி தரானா, அது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஒரு கேரேஜை உருவாக்குறதுக்கு ஒரு பிளானையும் போடுறான். எல்லா டைமும் இந்த மாதிரி கேரேஜை நம்ம வந்து வாங்கினே இருந்தா அது வந்து ஒரு தொல்லையா இருக்கும். அதுக்கு பதிலா ஏன் நம்மளே ஒரு கம்ஃபர்டபுளான கேரேஜை உருவாக்க கூடாது? நான் என்ன ஒண்ணு, குதிரையை ஒண்டி நம்ம கீழல இருந்து பாரோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், போல்டனை எதுக்கு எல்லாருமே டவுன் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா தாக்கமி? அதுவா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன், எனக்கு தெரியல. இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அவ கேட்டு இந்த மாதிரி பதிலே வரலையா, அதனால அவ டாய்லெட் கூட அங்க கம்பேர் பண்றா. வந்து எதுக்கு உன்னை டாய்லெட் கூட அநியாயமா கம்பேர் பண்ற? சரி, நான் வந்து சொல்ல வரத சொல்றேன். என்னன்னா, ஃபாரஸ்ட் ஆஃப் டெட்ல ஏகப்பட்ட மிருகம் இருக்கு. இல்ல இந்த ட்ரேக் மாஸ்டர் யூனிக்கான இந்த மாதிரி ஏகப்பட்ட குதிரை மாஸ்டரும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல இதை கேட்டோனே அங்க எல்லாருமே அங்க போறாங்க. அங்க போற வழியில ட்ரேக் மாஸ்டரை பத்தியும் பேசுறாங்க. அங்க உள்ள இருக்கிற அந்த மாஸ்டர்ஸான குதிரைங்க இதுங்களுக்கு மத்த ஹவுஸை கம்பேர் பண்ணா ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன ஒண்ணு, அது டிராகன் இல்ல, ஆனா டிராகன் மாதிரி அதுக்கு மேல ஸ்கேல் எல்லாம் இருக்கும். அங்க மேப்லும் கூப்பிடுறான். ஆமா மாஸ்டர், என்ன பண்ண இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, நம்ம போகணும். மேப்பிள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இதனால ஒரு புது ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. மேப்பிள், அதான் நான் இருக்கல, எதுக்கு உனக்கு புது ஃப்ரெண்டு? ஆனா அதுக்குள்ள ஒரு உல்ஃப் போது, அது இவங்கள கண்டுக்கவே இல்லை. இவங்க போட்டு இருக்க துணி அப்படியே தாக்கமி அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அப்படின்னா இந்த துணியை நான் ரிமூவ் பண்றேன். ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கா இருக்கும். நான் எதிர்பார்க்கல விஷயம் இப்படி போகணும். சீன்ல ஏகப்பட்ட மாஸ்டரியை அழிச்சுன்னு சைடா அவங்க போவாங்களா. இந்த ட்ரேக்கை பார்த்தோன்னே இது வந்து பெப்பக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அதை அவங்க நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இதை பார்க்கும்போது மேப்பிளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குமா. எவ்வளோ கத்தி பாக்குறா, ஆனா மாஸ்டர் வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நான் வந்து சைடா போறேன், நீங்க வாங்க என் பின்னாடி. அப்புறமா சீன்ல அப்படியே அவ தேடி பாக்குறா. அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தா ஒரு மாஸ்டர்ஸான ஒரு குதிரையும் இருக்கா. அது திடீர்னு இவளை தாக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் இவளுக்கு புரியுது இந்த மாதிரி அதுக்கு அடிபட்டிருக்கு. நீ கவலைப்பட வேணாம், என்னோட மாஸ்டர் அவர் வந்து உண்மையிலேயே அமேசிங். ஒரு ஆள உன்னை அருமையா ஹீல் பண்ண முடியும், நீ கவலையே பட வேணாம். ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி 2 ஸ்பைடர் மாஸ்டர் வர, அதை அப்படியே அவ தாக்கி கொள்றா. ஆனா அதுக்குள்ள அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து, இதனால அவ பயந்து போய் டிஃபென்சிவான லேயரை உருவாக்குறா. ஆனா ஒரு கட்டத்துல அதுங்களையும் அது உடைக்க ஆரம்பிக்க அவ வந்து மாஸ்டருக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. இருந்தாலும் அங்க கான்டாக்டே ஆகல. மாஸ்டர் என்ன ஆச்சு? அவர் வந்து ரொம்ப ஆர்வமா அங்க பிஸியா இருக்காரு போல, அதனால என்ன மறந்துட்டாங்களா? அப்படியே என்ன விட்டு போயிடுவாங்களோ? அப்படி ஒண்டி நடக்க கூடாது மாஸ்டர், ஏன் கேட்க மாட்டீங்க? கட்டத்துல அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறா. அந்த மாஸ்டர்ஸும் அப்படியே வந்து நல்லா பார்த்தாதான் தெரியுது அது மாஸ்டர் இல்ல, தாக்கமி தான். உருவாக்குனது ரொம்ப டிஃபென்சிவான ஒரு லேயரு. அதே மாதிரி உன்னோட மானா அது டிராப் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நீ ஆபத்துல இருக்குன்னு. நான் வந்துட்டேன். அதே மாதிரி நான் உன்னை பயமுத்திட்டேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், நீங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சரி, நீ கவலைப்பட வேணாம். அந்த ஆஸ் மாஸ்டரையும் அவன் ஹீல் பண்ண பாக்குறான். இருந்தாலும் அது ரெசிஸ்ட் பண்ணுது. என்னதான் அது மயக்கத்துல இருந்தாலும் இது வந்து மறுக்குது. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட மாஸ்டரும் வந்து, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதனால அவன் ஒரு போர்ட்டலை உருவாக்குறான். அதுக்குள்ள மேப்பிளும் அவங்க 2 பேருமே உள்ள போயிடறாங்க. ஆனா அங்க பின்னாடியே சோஃபி அவன் சொல்றான், அப்படி பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நீங்க அதை டேம் பண்ணல, இதனால உங்களோட பாடி வந்து மயக்கம் கூட ஆகலாம். இப்படி சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ளேயே அவன் மயங்கி போயிடறான். அதே மாதிரி அவன் 12 அவர்ஸா ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கான். அங்க இதனால அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க 2 பேருமே இன்னமும் போர்ட்டல்ல இருக்காங்க. அவங்க போர்ட்டலை விட்டு வெளியில வர வரைக்கும் இவரு வந்து அன்கான்சியஸா தான் இருப்பாரு. என் கிட்ட வேற வழியில நான் வந்து அவங்க கிட்ட பேசணும். சோஃபியா அப்படியே கையில கிஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். வந்து என்ன பண்ணு, வெளியில வா, வெளியில வந்து பேரியரை கிரியேட் பண்ணு. ஏன்னா அப்பதான் அந்த ஹார்ஸ் மாஸ்டர் அது வந்து பயப்படாது. அதே மாதிரி இப்போதைக்கு எங்களால அவளை ஹீல் பண்ண முடியல, கண்டிப்பா நாங்க ஹீல் பண்றோம். சரி, நான் அதே மாதிரி பண்றேன். அங்க சோஃபியா மெடிசனை வாங்கலான்னு போறாளா. அதுக்குள்ளேயே அவ தடுக்கிறா. இல்ல, நீங்க வந்து இங்க பாத்துக்கோங்க, நான் வந்து போயிட்டு வரேன். சீன்ல அவனுக்கு அங்க ஏதோ ஒரு குரல் ஒண்ணு கேக்குது. மாஸ்டர் எழுந்துக்கோங்க, சூப்பருக்கு, நீங்க ஒரு தூங்க முடிஞ்சமா தூங்கினே இருக்காதீங்க, எழுந்துக்கோங்க. எழுந்து பார்த்தா சோஃபியா பக்கத்துல தான் தூங்கினு இருக்கா. பரவாயில்லையே, நீ தான் என்ன பாத்துக்கினியா? வெளியில வந்து பார்த்தா அந்த மாஸ்டரும் கொஞ்சம் குணமாயிருக்கு. பரவாயில்ல மேப்பிள், நீ வந்து இவளுக்காக நிறைய விஷயத்த பண்ணிருக்க. நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அங்க திரும்ப அவன் மேஜிக்கை பயன்படுத்துறான். இருந்தாலும் அது ரெசிஸ்ட் ஆகுது. என்ன இது? சரி, ஹை ஹீல் அவன் பயன்படுத்த அது வந்து அப்படியே ஹீல் ஆகுது. அங்க அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. அங்க மேப்பிளுக்கு தான் அவன் நன்றி சொல்றான். நான் உன்னாலதான் இப்போ எனக்கு ஒரு புது கம்பெனியன் கிடைச்சிருக்காங்க. சரி மாஸ்டர், அவளுக்கு ஏதாச்சும் பேரை வைங்க. பேரை பத்தி அவன் யோசிக்கிறான். மேப்பிளுக்கு அவளோட பின்னாடி இருக்க அந்த சிம்பிளை வச்சுதான் பேரையே வச்சிருப்பான். அந்த இலைக்கு ரிசம்பிளன்ஸா இருக்கிற மாதிரி ஒரு பேரை யோசிச்சு கேமிலா அப்படின்னு ஒரு பேரையும் வைக்கிறான். கேமிலாவா? இது வந்து என்ன பேரு? ஒரு ட்ரீயோட பேரு தான். ஒரு வருஷம் ஃபுல்லாவே இலையால நிரம்பி இருக்கும். அதோட பேரு தான் கேமிலா. பரவாயில்ல, இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. எனக்கு தெரியுமா கேமிலா, இந்த மாதிரி நானும் உன்னமா தான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டார்டிங்ல மாஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அது
அதே மாதிரி தான் இப்போ நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. சரி அப்புறம் என்ன, நம்ம சாப்பிட போலாம். இங்கே இந்த எபிசோட முடியுது, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 3வது சேனல் இருக்கு. அதுல தான் இதுக்கு முன்னாடி போட்ட இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அனிமே, ஏரங் பார்ட்டி அனிமே, சாக்கமோட்டோ அனிமே, இந்த மாதிரி அந்த சேனல்ல போட்ட அனிமேஸ் எல்லாத்தையும் நான் அங்க போடுற மாதிரி இருக்கு. ஸோ அங்க போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது அந்த சேனல் உங்களுக்கு தெரியலையா, கையில ஒரு பிளேலிஸ்டோ இல்ல அந்த சேனலோட லோகோவை நான் கொடுக்குறேன். அதுல இதுக்கு மேல எல்லா எபிசோடும் உங்களுக்கு வரும். நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.